சிஎஸ்கே கேப்டனுக்கு வந்த மீண்டும் ஒரு சோதனை. அப்படி என்னதான் வந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதாவது சிஎஸ்கே கேப்டனா நம்ம ருத்துராஜ் கைக்வாடு இருக்கிறாரு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த ருத்துராஜ் கைக்வாடுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரீசெண்டா இந்த 2025 ஐபிஎல்ல சிஎஸ்கே கேப்டனான ருத்துராஜ் கைக்வாடு காயம் காரணமா வெளியே போனாரு. அதுல இருந்து எம்எஸ் தோனி கேப்டன் ஆனாப்ல. அடுத்த வருஷம் 2026 ஐபிஎலுக்கு கேப்டனா சிஎஸ்கேல ருத்துராஜ் கைக்வாட் மீண்டும் வருவாரு எதிர்பார்க்கப்படும் நிலையில இது பெரிய ஒரு ஆப்பா இருக்கும். ஏன்னா இவரை இந்தியன் டீம்லயும் எடுக்கிறது இல்ல, இவரை எந்த ஒரு T20 லீக்லயும் எடுக்கிறது இல்ல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆவோனா இன்ஜுரி ஆகி வெளியே போயிடுறாப்ல, இவரை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. ஆனா சிஎஸ்கே கேப்டனா கண்டினியூ பண்ணுவாருன்னு ஃபேன்ஸ் மத்தியில எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்ப இந்தியன் டீம்ல எதனால இவர் எடுக்கல, கௌதம் கம்பீர் கோச்சுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? அதாவது சிஎஸ்கே வீரர் பார்த்தாலே கௌதம் கம்பீர் பழைய ரிவெஞ்ச் எல்லாம் மனசுல வச்சுட்டு எடுக்க மாட்டேறாங்க. இப்ப இந்தியா இங்கிலாந்து டூர் போயிருக்கு. அந்த டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட்டுக்கு ருத்துராஜ் கைக்வாட எடுக்கவே. பட் என்னன்னா அதுல ஹைலைட்டான விஷயம் ஸ்குவாட்லயே இல்லை. அதை பொருட்படுத்தாம தலைவர் என்ன பண்ணிருக்க, நீங்க இந்தியன் ஸ்குவாட்ல எடுக்காட்டி பரவாயில்ல, நான் கவுண்டி கிரிக்கெட் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் கவுண்டியில போய் ஆடிட்டு இருந்தாரு தலைவர். அது எந்த டீமுக்கான யார்சின்னு ஒரு டீமுக்காக தலைவர் இறக்கி பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். இது மூலியமா என்னன்னா இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றியே, அந்த நம்பர் 3 ஸ்பாட்டை ஃபில்அப் பண்றதுக்கு ருத்துராஜ் கைக்வாடுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்க ஒரு சமயத்துல தலைவன் செஞ்சுரியும் போடுறாப்ல. செஞ்சுரியும் போட்டு பட் ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்குவாட்ல இருந்தாதான் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸ்குவாட்லயே ருத்துராஜ் கைக்வாட வெளியே தள்ளிட்டாங்க. சிஎஸ்கே வீரரான ருத்துராஜ் கைக்வாட கடைசி வரைக்கும் நாங்க இந்தியன் டீம்ல எடுக்க மாட்டோம், அவங்கள கட்டம் கட்டி வெளியே தள்ளிக்கிறாரு நம்ம கௌதம் கம்பீர். அதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா சிஎஸ்கே வீரரான ரவீந்திர ஜடேஜா மட்டும் காலகாலமா ஆடிட்டு இருக்காரு, இன்னும் ஆடிட்டு இருக்காரு. விராட் கோலி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகியுமே ரவீந்திர ஜடேஜா அந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காப்புல. ஆனா போன டெஸ்ட்ல ஜடேஜா இல்லைன்னா நம்ம படுமோசமா தோத்துருப்போம். அந்த வகையில பார்க்கும்போது ஜடேஜா வேற மாதிரி ஒன் மேன் ஆர்மியா சிங்கிள் மேன் தனி மனிதனா ஆண்டுட்டு இருக்காப்புல. இந்தியன் டீமை இங்கிலாந்து டீமை வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல. இப்ப ஏஆர்சி டீம்ல இருந்தும் ருத்துராஜ் கைக்வாடு வெளியே வந்திருக்காரு. இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகாட்டி ஏஆர்சி டீமுக்காக செலக்ட் ஆகி நல்லா ஆடிட்டு இருந்தாரு. டியூ டு பர்சனல் ரீசன்ஸுக்காக வெளியே வந்திருக்காரு. ஃபேமிலியில என்ன நடந்ததுன்னு தெரியல. தலைவன் கம்பேக் கொடுப்பான்னு எல்லா ஃபேன்ஸும் நினைச்சிருக்காங்க. மெயினா சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம பர்சனல் ரீசனுக்காக வெளியே வந்துட்டாப்ல. கவுண்டி ஆடுறது இல்ல, வேற எந்த ஒரு T20 கிரிக்கெட் ஆடாதங்காட்டிக்கு அவர் பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்த இவரோட ஃபார்ம் என்னதான் ஆகுன்னு தெரியல. இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு லீக் மேட்ச்லயும் ஆடலினா இப்படியே போயிட்டு இருந்தா சிஎஸ்கே அடுத்த வருஷம் கப்பு வாங்குமா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா சிஎஸ்கேக்கு கேப்டனா இவரை மறுபடியும் நியமனம் செய்வாங்களான்னு ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா போய் கொண்டிருக்குது. இத சிஎஸ்கே மேனேஜர் முடிவு பண்ணி சொல்லணும். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ருத்துராஜ் கைக்வாட மீண்டும் கேப்டனா ஆக்குவாங்களா மாட்டாங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.